பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசு பயணமாக மலேசியா சென்றடைந்தார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் மோடியை நேரில் வரவேற்றார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு உறவுகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயணம் இரு நாடுகளின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மலேசியா இடையேயான உறவுகளின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடி தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிக்கு மலேசிய பிரதமருடன் இணைந்து சென்றார். இந்த பயணத்தின் போது எடுத்த புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து மகிழ்ந்துள்ளார் பிரதமர் மோடி. இரு நாடுகளின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த சந்திப்பு சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் பிரதமர் மோடிக்கு மலேசிய வாழ் இந்தியர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Creating this new record as a welcome to the respected prime ministers. கலை நிகழ்ச்சிகளுடன் அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு பிரதமர் மோடி வியந்து போனார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நகரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிலையில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் கைகுலுக்கி கட்டியணைத்து நட்பின் அடையாளமாக கைகளை உயர்த்தி வணக்கம் தெரிவித்தார் பிரதமர் மோடி. தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழில் வணக்கம் கூறி தன் உரையை துவங்கினார். 2015ஆம் ஆண்டு தான் மலேசியா வந்தபோது இந்தியாவின் திறனை பற்றி பேசியதாகவும் தற்போது இந்தியாவின் சாதனைகளை பற்றி பேசுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 3வது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பதாகவும் இந்தியா உலகின் 2வது மிகப்பெரிய கைபேசி உற்பத்தியாளர் எனவும் பூரித்த பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 2014க்கு பிறகு 30 மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் ஸ்டார்ட் அப் துறையில் இந்தியா உலகின் 3வது பெரிய மையமாக உருவெடுத்துள்ளது எனவும் குறிப்பிட்டார். உலகில் நடைபெறும் நேரடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பாதிக்கு மேற்பட்டவை இந்தியாவில் நடைபெறுகின்றன என குறிப்பிட்ட பிரதமர் இதற்கு காரணம் UPI என குறிப்பிட்டார். மலேசியாவில் ஆசியாவின் மிகப்பெரிய இன்சுலின் உற்பத்தி நிலையம் அமைப்பதில் இந்தியா பங்கு வகித்ததை நினைவு கூர்ந்த அவர் இந்தியாவின் UPI விரைவில் மலேசியாவுக்கு வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் பகிர்ந்தார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த வெளிநாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் விசா மற்றும் ஸ்மார்ட் கார்டான OCI அட்டை பெறுவதற்கான தகுதி 6வது தலைமுறை வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் இந்தியா ஒரு பெரிய சந்தையாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று உலக நாடுகள் நம்பிக்கையுடன் இணையும் கூட்டாளியாக இந்தியா பார்க்கப்படுகிறது எனவும் நம்பிக்கைதான் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய நாணயம் எனவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். அத்துடன் உரையை முடிக்கும் போது நன்றி என கூறி தனது உரையை நிறைவு செய்தார். மிக்க நன்றி. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மலேசிய வாழ் இந்தியர்கள் முன்னிலையில் உரையாற்றிய பிரதமர் மோடி தமிழ் மொழியை பற்றி பெருமிதத்துடன் பேசினார். உலகிற்கு இந்தியா வழங்கிய ஒரு மாபெரும் பரிசு தமிழ் என்றும் தமிழ் இலக்கியங்கள் காலத்தை கடந்தவை, தமிழ் பண்பாடு உலகளாவியது என கூறி நிகழ்ந்தார் பிரதமர் மோடி. மலேசியாவில் உள்ள தமிழ் வம்சாவளியினரின் சேவைகளை பாராட்டிய பிரதமர் மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார்.
மலபார் பரோட்டாவும் ரொட்டி சனாய் போன்று இந்தியாவும் மலேசியாவும் எப்போதும் ஒன்றிணைந்தது என பிரதமர் மோடி தெரிவிக்க, அது என்ன ரொட்டி சனாய் என தேடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ரொட்டி சனாய் என்பது மலேசியாவில் பலர் விரும்பி சாப்பிடும் உணவாக இருக்க, அதன் சார்ந்த வீடியோவும் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளது. You have connected roti canai with the Malabar parota. Coconut, spices, and of course, teh tarik. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மிக சிறந்த பாடகர் என்றும், கடந்த முறை இந்தியா வந்திருந்த போது அவர் பாடிய பாடல்கள் இந்தியாவில் மிகவும் வைரல் எனவும் கூறிய பிரதமர் மோடி, குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பாடல்கள் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும் என குறிப்பிட்டார். Videos of him singing an old Hindi song in India went viral. It is wonderful that he also loves Tamil songs of the legendary MGR. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் 2018ஆம் ஆண்டு தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியின் போது கூட தனக்கு நான் ஆணையிட்டால் போன்ற எம்ஜிஆர் பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என கூறி மகிழ்ந்திருந்தார். உங்க பேச்சுல நிறைய இந்திய தாக்கத்தை கவனிச்சிருக்கேன். மகாபாரதம் பற்றி, கர்மா பற்றி எல்லாம் பேசுறீங்க. நெஹ்ரு, காந்தி அப்படின்னு நிறைய இந்திய ஆளுமைகளை மேற்கோள் காட்டுறீங்க. அவ்வளவு ஏன் எம்ஜிஆர், ரஜினி பற்றி எல்லாம் நிறைய பேசுறீங்க? எம்ஜிஆரோட பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி பாடுவேன். I was about to ask that. நிறைய எம்ஜிஆர் பாடல்களுக்கு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களாமே. Songs of MGR and even dance to the tunes of MGR songs. சில வரிகள் பாட முடியுமா? ஏழை மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிற பாட்டு, அந்த பாட்டை அவரை மாதிரியே அவரோட ஸ்டைல்ல ஆடி பாடுவேன். Egalitarian policies, and I had to mimic his style, his way of dancing, and so. சில வரிகள் பாட முடியுமா? சில வரிகள். My audience will be super excited. இல்ல இப்போ பயிற்சி இல்ல. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவின் வருடாந்திர இறக்குமதிகள் 3 மடங்காக அதிகரிக்கும் என்றும், இது நமது நீண்டகால பொருட்கள் வர்த்தக உபரியை அழிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு இந்தியாவின் ஐடி மற்றும் பிற சேவைகளின் ஏற்றுமதியில் பெரும் நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து இருக்கும் என்றும் விமர்சித்துள்ளது. அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் முன்பை விட அதிக வரிகளை எதிர்கொள்ளும் என்றும், இந்திய விவசாயிகளின் இழப்பில் அமெரிக்க விவசாயிகளுக்கு உதவுவதற்காக இந்தியா இறக்குமதி வரிகளை குறைக்கும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஹவுடி மோடியை விட நமஸ்தே ட்ரம்ப் மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இந்தியா அமெரிக்க இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவிலிருந்து எந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களும் இந்தியாவுக்கு வர அனுமதிக்கப்படாது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய விவசாயிகள் மற்றும் பால் துறையின் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கோதுமை, அரிசி, எண்ணெய் விதைகள் உள்ளிட்ட பெரும்பாலான வேளாண் பொருட்கள் அமெரிக்காவுக்கு 0% சுங்க வரியுடன் ஏற்றுமதி செய்யப்படும் என்று அவர் உறுதிப்படுத்தினார். காஃபி, தேங்காய் எண்ணெய், முந்திரி, ஆவகாடோ, வாழை, கொய்யா, மாம்பழம், கிவி, பப்பாளி, அன்னாசி, காய்கறி நடவு பொருட்கள், பார்லி உள்ளிட்ட பல பொருட்கள் 0% சுங்க வரி பெறுகின்றன. இந்திய பட்டு, ஸ்மார்ட் போன்கள், மருந்துகள், விமான உதிரி பாகங்கள், இயந்திரங்கள், ரத்தினங்கள், வைரங்கள், நாணயங்கள், பிளாட்டினம், கடிகாரங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி வரியும் 0% ஆகும். இந்தியாவுக்கு விதிக்கப்படும் 18% வரி இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க பயன் தரும் என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரை நேரலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
விருதுநகர் அடுத்த கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டிற்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது என பாஜக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு 0 என்று சொன்ன மத்திய பாஜக அரசுக்கு தேர்தலில் அதையே திருப்பித் தர வேண்டும் என்றும் கூறினார். நானும் ரவுடிதான் என்பது போல் நான் தான் கூட்டணிக்கு தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். பாஜகவின் கிளை செயலாளராக EPS மாறிவிட்டதாகவும் கூறினார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர், கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டம் வெற்று கூச்சல் போடுவதாகவும் தேர்தல் திருவிழா முடிந்த பிறகு நிறைய பேர் காணாமல் போய்விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும், அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். இப்போ ஈடி கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸை நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். விருதுநகரில் திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்த செல்ஃபி வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரியும் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார வேளைகளில் அவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என EPS வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர் பிரஜித் தான் வரைந்த முதலமைச்சரின் ஓவியத்தை நேரில் வழங்க வேண்டும் என்று காணொலி மூலமாக கோரிக்கை விடுத்திருந்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்பா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் கனவு. இதையடுத்து அம்மாணவனை முகாம் அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றாக படித்து வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது மாணவர் பிரஜித்தின் குடும்பத்தினர் உடன் இருந்தனர். என்ன படிக்கிறார்? இந்த ஸ்கூல்ல இந்த ஊர்ல என்ன பண்ண போற? பெரிய ஆளு என்ன பண்ண போற? கலெக்டர். வெரி குட். ஐஏஎஸ். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு வஞ்சித்துள்ளதாகவும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து தமிழகத்தின் அனைத்து மாநகரங்களிலும் வரும் 12ஆம் தேதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகம் முன்பு நிலவிய கட்டுக்கடங்காத கூட்டத்தை தொடர்ந்து போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை காட்டி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. முதல் நாளிலேயே 10,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் அலுவலகத்தில் திரண்டதால் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பனையூர் பகுதி குடியிருப்பு வாசிகள் அலுவலகம் முன்பு வந்து நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிர்வாகிகள் கொண்டு வந்த கார்கள் சுற்றுவட்டார தெருக்களில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் விருப்ப மனுக்கள் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் என தாவேக அறிவித்திருந்தாலும் தகவல் தெரியாமல் மீண்டும் நிர்வாகிகள் வந்தனர். இதனைத் தொடர்ந்து கட்சி கொடி, சின்னம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய வந்த வியாபாரிகளையும் அலுவலக சாலையில் நின்ற நிர்வாகிகள் மற்றும் அவர்களின் கார்களையும் காணத்தூர் போலீசார் வெளியேற்றினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அரக்கோணம் மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொது கழிப்பிட மேலாண்மை திட்டத்தின் கீழ் 474 இடங்களில் 5178 இலவச கழிப்பறைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர முதியோர், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் திருநங்கைகள் பயன்படுத்தும் வகையில் கழிப்பிடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 1262 இடங்களில் 10,437 கழிப்பிட இருக்கைகள் தரம் உயர்த்தப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் தர்பூசணி பழங்களுக்கு இடையே மறைத்து ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் தருமபுரி மாவட்டம் அரூரில் கேரள போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பாலக்காட்டில் போலீசார் வாகன சோதனையின் போது தர்பூசணி பழங்களுக்கு இடையே மறைத்து ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள் கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தருமபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்தவர் என தெரியவந்தது. இந்த நிலையில் அரூர் காவல் நிலையம் வந்த கேரள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து டெட்டனேட்டர்கள் கடத்தப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநர் செந்தில்குமார் மற்றும் அவருடன் தொடர்புடைய துரைராஜ் ஆகியோரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். சென்னையில் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்த புகாரில் 2வரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூரில் 20 வயதான குருமூர்த்தி என்பவர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து வலி நிவாரணி மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் உடலில் செலுத்திக் கொண்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ் மற்றும் ஜெயசூர்யா ஆகியோரை கைது செய்ததுடன் 18 மாத்திரைகள் மற்றும் 2 சிரஞ்சுகளை பறிமுதல் செய்தனர். சங்கரன் கோவில் ஜோதி முருகன் கொலை வழக்கில் 5 பேரை கைது செய்ததை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சுகுமாரன், சதீஷ்குமார், சோலைவேல், சத்யமூர்த்தி, உமா மகேஸ்வரன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டதால் போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் உடலை பெற நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் சாதி கலவரத்தை ஏற்படுத்துவதாக காவல் ஆய்வாளர் வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இளைஞரின் தாய் காவல் ஆய்வாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. என்ன கேட்டாங்க எங்கிட்ட, நீங்க சாதி கலவரத்தை உருவாக்கிறாதீங்க, நீங்க எப்படிதான் சொல்றீங்க, உங்க வீட்டு எஃப்ஐஆர் போடுவோம், ஒரு சாதி பிரச்சனை வந்தா எஃப்ஐஆர் போடுவோம் எப்படி சொன்னீங்க, கவர்மெண்ட் இப்ப எஃப்ஐஆர் நாமக்கல்லில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் பிணம் போல் படுத்தும் ஒப்பாரி வைத்தும் அரசின் கவனத்தை ஈர்த்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அகவிலைப்படி ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தியும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.